எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம மயில் பயங்கர பதட்டமா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கடையோட கணக்கு வழக்க நம்ம அரசி வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் சொல்றாங்க, இங்க பாருப்பா அரசி, நிதானமா பொறுமையா பாருப்பா. ஏன்னா தீபாவளி அப்போ நிறைய சேல்ஸ் ஆச்சுமா. கண்டிப்பாக நமக்கு எக்கச்சக்கமான லாபமெல்லாம் வந்திருக்கும். கரெக்டாக பார்த்து எந்த அளவுக்கு கடை ரன் ஆயிருக்கு, ஓடி இருக்கு, எம்புட்டு லாபம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் முதல் எம்புட்டு போட்டீங்க, எம்புட்டு லாபம் வந்திருக்கு, எம்புட்டு பொருளெல்லாம் சேல் ஆயிருக்குன்ற வரைக்கும் நான் துல்லியமாக உங்களுக்கு கணக்கு பார்த்து சொல்கிறேன்ப்பா. நீங்கள் என் கணக்கை வந்து குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான்ப்பா நான் கணக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அரசி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயிலுக்கு பதட்டமாக இருக்குது. ஏற்கனவே இங்கே கடை கல்லாவில் இருந்தே நம்ம மயிலோட அப்பா வந்து பணத்தை எடுத்திருப்பாங்க. அதே சமயம் பாண்டியனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அந்த பணத்தையுமே இங்கே நம்ம மயிலோட அப்பா வாங்கி மயிலுக்கு சீர் செஞ்சிட்டாங்க. இன்னுமே அந்த பணத்தை வந்து இப்போ வரைக்குமே பாண்டியன்கிட்ட கொடுக்கல. இப்போது நம்ம அரசி வந்து கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க. அப்பா என்னப்பா முதலுக்கே மோசன்ற மாதிரி இருக்குது, முதலே வரலப்பா, ஒரு ரூபா கூட லாபம் இல்லை, நம்ம கையில் இருந்தாப்பா பணம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா அரிசி சொல்கிற, நீ நல்லா தெளிவாக கணக்கை பாருப்பா. ஏன்னா தீபாவளி அப்போது 2-3 நாளாகவே நல்ல கடை சேல்ஸ் ஆகிட்டு பொருளெல்லாம் நிறைய சேல் ஆகிட்டு இருந்தது. டெலிவரியுமே எக்கச்சக்கமான டெலிவரி. பார்த்து சரவணனும் பழனியும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படி மாங்கன்னு வேலை செஞ்சு முதல்ல அம்பிட்டு போட்டு ஒரு ரூபா கூட லாபம் வரல, முதலுக்கே மோசன்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு பாரசி. நீ திரும்பவும் இன்னொரு டைம் போடு அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடியே நான் 5 டைம் போட்டுட்டேன். நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா முதல்ல ஒரு 5,000 ரூபா குறைவாக இருக்குப்பா. நீங்கள் இம்புட்டு முதல்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்கல்ல, முதலீட்டு போட்ட பணத்துலேயே 5,000 ரூபா குறைவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. மயிலுக்கு படபடன்னு இருக்குது. ஐயோ, எங்கே நம்மளை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமோ, அப்பா பணத்தை திருடின விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்மளை எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது பாண்டியனுக்கு பயங்கர கோபம். இதை எப்படி யார் மேலே காட்டுறதுன்னே தெரியல. இங்கே நம்ம சுகன்யாவுமே மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மட்டும் ஏதாவது ஒத்த வார்த்தை சொல்லட்டும், அப்புறம் இருக்குது இந்த வீட்டை பாரு, இந்த வீட்டில் உள்ள ஆளுங்களை பாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும். இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாகவே இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை பழனி மாமாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டோம் அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி சுகன்யாவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இங்கே பாண்டியன்கிட்ட வந்து, என்னங்க இம்புட்டு பணம் குறைவாக வந்திருக்கு, இம்புட்டு வேலை செஞ்சுமே ஒரு ரூபா லாபம் வரல அப்படின்னா என்னங்க இதெல்லாம், எப்படிங்க இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நானே குழம்பி போயிருக்கேன். ஆமாம், பழனிக்கு பணம் எப்படி வந்தது, என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பணம், இல்லை உனக்கு நேற்று சீர் கொண்டு வந்து கொடுத்தானே அந்த பணம் எப்படி வந்தது, ஏங்க உங்கள் கண்ணு முன்னாடி தான் பழனியோட மாமனார் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சு பணம் கொடுத்துட்டு போனாங்க, பத்தாததுக்கு ஒரு வேளை பழனி இப்படி பண்ணியிருப்பானோ, அவங்க மாமனார் கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணிவிட்டு கடையில் உள்ள கல்லாவிலேருந்து பணத்தை எடுத்து உனக்கு சீர் செஞ்சுருப்பானோ, இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனி மேலே தான் இந்த பழியை வந்து போடுறாங்க. மயிலுக்கு அப்பாடான்னு இருக்குது. அப்பா எப்படியோ சித்தப்பா நல்லா மாட்டிக்கிட்டாங்க, நம்ம மாட்டாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இனிமேல் இந்த அப்பா கிட்ட சொல்லி பணத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிடணும், இல்லைன்னா கடைக்கே வரவிடக்கூடாது. மாட்டினோம் அப்படின்னா அம்பிட்டு தான் முடிஞ்சு சோழின்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பழனி தான் திருடினது பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பழனியை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, உனக்கு சீர் செய்ய வக்கு இல்லை அப்படின்னா சீர் செய்யாமே இருந்திருக்கலாம்ல, உன்னை யாரா சீர் செய்யன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தது, உன் மாமனார் மாமியார் கொடுத்த பணத்தை செலவழிச்சிட்டு சீர் அக்காவுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடை பணத்துலேருந்து எடுத்து சீரை கௌரவமாக செய்கிறியா, சி இந்த பொழப்பு
சாவுக்கு நீ நாண்டுக்கிட்டு சாகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து பழனியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம பழனி ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கண்ணே, சும்மா எதுக்கு பார்த்தாலும் என் புருஷன் தான் திருடினாருன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என் புருஷன் கடையில் எம்புட்டு வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 30 வருஷமா உங்கள் கூட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எடுபுடியா. இப்போ வரைக்குமே ஒரு ரூபா அவருக்கு கொடுத்துருப்பீங்களா? இல்லை இல்லை. அப்படி உங்கள் கடைக்காக அவங்க அவ்வளோ நன்றி கடனோட இப்போ வரைக்குமே நம்பிக்கையோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே துளி நம்பிக்கை இல்லை. அவர் தான் திருடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இப்படி பழி போடுறீங்களே என்ன. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏன்னா அவருக்கு வழி இல்லாமல் இந்த வீட்லையா இருக்காரு. அவருக்குன்னு வீடு பங்களா சொத்து சொகன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டில் உங்கள் கூட எதுக்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாசத்துக்காக. உங்களை விட்டுட்டு போகக்கூடாது, முக்கியமாக அவங்க அக்கா கூட இருக்கணும், உங்கள் கூட இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பயங்கரமாக இங்கே பாண்டியனை எடுத்தறிஞ்சு பேசுவோம். என்னப்பா சுகன்யா, உன் புருஷனை சொன்னதும் உனக்கு கோவம் வருதாப்பா? இங்கே பாருப்பா சுகன்யா, பழனி கடையில் அம்புட்டு வேலை பார்க்குறான்னா நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல. வரவங்க போகிறவங்கிட்ட ஒழுங்காக கணக்கு வழக்கு பார்க்க தெரியறது கிடையாது. அதே சமயம் யாராச்சும் கடையில் இல்லை அப்படின்னா பணத்தை கொண்டு போயிட்டு ஏதாச்சும் வீண் செலவு பண்ணுவான். இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பழனியை ரொம்பவே அதாவது கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி திருட்டு பட்டம் சுமத்தி இப்படி எக்கச்சக்கமாக அவரை ரொம்பவே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சுகன்யாவால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல. என்ன தாச்சி, நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க? உங்கள் தம்பின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை பாசமலர் மாதிரி பொழிவீங்களே, இப்போ எங்கே போச்சு அந்த தம்பி? உங்களுக்கு அதாவது நீங்கள் நம்புறீங்களா தாச்சி அவங்க தான் திருடினாங்கன்னு சொல்லிட்டு? அவங்களுக்காக என் அம்மாவும் என் அப்பாவும் பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. ஏன் அக்கா சந்தோஷப்படணுன்றதுக்காக உங்களுக்காக போயிட்டு சீர் கொண்டு வந்தாங்க, தீபாவளி சீர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தானே அந்த சம்பவமே நடந்தது. அவங்களுக்கு கொடுத்த பணத்தை உங்களுக்காக செலவழிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் புருஷன் என்ன என் புருஷன் மேலே பழி போடுறாங்க, காசை திருடிட்டேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அதிரடியாக பேசுகிறாங்க. நம்ம கோமதியுமே, சுகன்யா கொஞ்சம் சும்மா இருமா, ஏங்க பழனியெல்லாம் பணத்தை திருடி இருக்க மாட்டாங்க. எதுக்காக அப்பாடமா அவன் மேலே பழி போடுறீங்க? 30 வருஷமா உங்கள் கூட தானே அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாளாவது அவன் திருடி இருப்பானா? இல்லை நீங்கள் தான் நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோமதி உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் பழனி இப்படி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த நம்ம பழனி பாண்டியன் பேச பேச பயங்கரமாக கோவம் வருது. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மச்சான், போதும், இதுக்கப்புறம் என்ன இப்படி திருடுன்னு சொல்லிட்டு என் மனசை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. எதுக்காக இப்படி என்னை திருட்டு பட்டம் கட்டி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறீங்க? இதுக்கு முன்னாடியாவது செந்திலும் நானும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அம்புட்டு வேலை செஞ்சாலுமே வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைவீங்க. அப்போவுமே நம்ம சரி எப்போவும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போவோம். ஆனால் இப்போது மயிலோட அப்பாவும் அந்த கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க முன்னாடியே இப்படியெல்லாம் எங்களை திட்டுவீங்க. எம்பிட்டு வேலை பார்த்தாலும் நீங்கள் திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதெல்லாம் சலிச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் என்னை நீங்கள் கேவலமாக பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் மச்சான், இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே பழனி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு, அத்தாச்சி நீங்கள் சும்மா இருங்க அத்தாச்சி. நீங்கள் இப்போ முடிவு எடுத்தீங்க பாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டு. இதுக்கப்புறமும் இவங்களுக்கு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டோட வேலைக்கார மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்களாங்க? இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இப்படி இருக்கவே கூடாது. நம்ம வீட்டுக்கே போகலாங்க. உங்களுக்காக அங்கே எம்புட்டோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் அண்ணனுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இவங்க கூட வந்தீங்கல்ல, உங்களுக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணுங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கடையில் என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இம்புட்டு வருஷமாக நீங்கள் இந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க.
ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்களா? எவனாச்சு சம்பளம் இல்லாமல் ஒரு வேலையை செய்வானா? ஆனால் நீங்கள் முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இம்புட்டு நாள் போனதெல்லாம் போயிட்டு போகுது. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பழனியுமே முடிவு எடுத்துட்டாங்க, இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, இனிமேல் இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கான மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டை விட்டு கிளம்புறப்போ தான் எங்கள் சரவணன் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் எங்கள் பழனி வந்து பேகும் கையுமா பார்க்குறாங்க. என்னம்மாம்மா, எங்கே போகிறீங்க இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், விடுமாப்பிள்ள நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லை சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. மயிலை பார்த்து முறைன்னு முறைக்கிறாங்க. மயிலுக்கு படபடன்னு இருக்குது, கை காலெல்லாம் நடுக்கமாக இருக்குது, முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, மாமா கண்டிப்பாக அப்பா தான் திருநாகன்ற விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. சரி, மாமா என்ன சொன்னாலும் அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாதிச்சிடணும், அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ சரவணன் பயங்கர கோவமா, ஏய் மயிலு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துமே நீ என்ன நடந்தது அப்படின்ற உண்மையே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா என்னடா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, இவ அப்பனும் தான் கடையில் உள்ள பணத்தை எல்லாமே திருடினது, இதை என் கண்ணாலேயே பார்த்தம்மா, இவகிட்டையும் கேட்டேன், இவ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாமா, இவங்க குடும்பமாக சேர்ந்து ஃப்ராட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு இவங்க பண்ணுற வேலைக்கு எதுக்காக பழனி மாமாவை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்படுத்துறீங்க? அப்பா இங்கே பாருங்கப்பா, திருடினது என் மயிலோட அப்பா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டு சம்மந்தி மேலேயே சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லவும், நான் சரவணன் இருந்துட்டு, அப்பா அவங்க தான்ப்பா அவங்க தலையில் மிளகா அரைக்கிறாங்க, இத்தனை வருஷமா மாமா நம்ம கடையிலையும் நம்ம வீட்லேயும் இருந்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக மாமா எப்போவுமே ஒரு நாளும் நமக்கு எதிராக செயல்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த மயிலோட அப்பாவும் கடையில் உள்ள எல்லா பொருளையும் ஆட்டிய போடுறது, பணத்தை திருடுறதுன்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான ஒரு மாதிரியான திருட்டு வேலையை, கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் பார்த்துமே நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இப்போது பழனி மாமா இந்த அளவுக்கு அசிங்கப்படுறது, இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகிற நிலமை வரதை பார்த்துமே என்னால் கண்டிப்பாக சும்மாலாம் இருக்க முடியாதுப்பா. வேணா இதை நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மயிலுக்கு படப்படன்னு இருக்குது. உடனே எங்கள் மயில் இருந்துட்டு, என்னம்மாம்மா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் அப்பா மேலேயும் என் மேலேயும் திருட்டு பட்டம் கட்டுறீங்க, நாங்கள்லாம் திருடவே மாட்டோம், எங்களுக்கு திருட்டுனாவே என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே மயில் வந்து ஓவராக சீன் போட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எப்பா மயில் உண்மையிலலாம் நான் சந்தேகப்படலைப்பா, ஏதோ சரவணன் தான் புத்திக்கிட்டுத்தனமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நான் சொல்கிறத நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லவும், பழனி இருந்துட்டு, டே சரவணா வேணாண்டா, எனக்காக யாருமே பேச வேண்டாம், நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து வீட்டை விட்டு சுகன்யாவோட கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா அவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான்டா, பழனியே நம்ம பழனி தானே, கண்டிப்பாக வந்துடுவான், நீ வா, அவன் போனால் போயிட்டு போவான், வரலனாலுமே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே அசால்ட்டாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம், இதை எப்படியாவது அப்பாவுக்கு நிரூபிக்கணும், அப்பா வாய் வார்த்தையை சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டேங்கிறாரு, கண்டிப்பாக நம்ம ஆதாரபூர்வமாக இதை நம்ம நிரூபிச்சே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே சாப்பிடாம அதாவது அவங்கவுங்க ரூமில் போயிட்டு படுத்து தூங்க போகும்போது இங்கே மயிலுமே உள்ளே போகிறாங்க, பயந்துக்கிட்டே போகிறாங்க. இங்கே சரவணன் இருந்துட்டு, ஏய் உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குடி, சி நீ எல்லாம் என்னடி ஜென்மம், இப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்க, நீயும் உன் அப்பனும் சேர்ந்து திருடினதுக்கு இன்னைக்கு பழனி மாமாவும் அத்தையும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கடி, இதெல்லாம் உன்னை கொஞ்சம் கூட மனசை உறுத்தவே இல்லையா, சி உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அப்படியே அருவெருப்பாக இருக்குது, உன்னை கொன்று போட்டுடணுன்ற போல் அப்படியே ஒரு கோவம் வருதுடி, உன்னை சாவடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்கள் இது பாண்டிய மாமாவுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு எங்கள் மேலே இல்லாமல் போயிடுச்சுல, நாங்கள் ஒன்றும் அம்பட்டு கேவலமானவகையில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடிக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு இன்னுமே கோவம் உச்சந்தலைக்கு வரைக்கும் ஏறுது. ஏய் இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா சத்தியமாக அடித்து கொன்னே போட்டுருவேன், வேலையை மட்டும் பாரு,
இனிமே ஜென்மத்துக்கும் நீ என் பொண்டாட்டிய வாழவே முடியவே முடியாதுடி. நான் கூடி சீக்கிரமே உன்னையும் உன் அப்பனையும் கடையில இருந்து விரட்டுறேன்டி. கண்டிப்பா விரட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனியும் சுகன்யாவும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு டே வாடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனிக்கு முகமே வாடி போயிருக்கு. ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா மச்சான் நம்ம மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு. 30 வருஷமாக அந்த வீட்லேயும் அந்த கடையிலையும் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் நம்ம மேலே ஒரு துளி நம்பிக்கை வைக்காமல் போயிட்டாரே அப்படின்ற ஒரு மன வருத்தம் நம்ம பழனிக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சுகன்யா இருந்துட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலும் முத்துவேலும் அதை கேட்டதுமே, பாத்தியாடா பழனி, உன்னை இன்னைக்கு நடுத்தெருவில் விட்டுட்டாங்க. அந்த பாண்டியன் பரதேசி பையனை நம்பாதன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் எங்கள் பேச்செல்லாம் கேட்காம அந்த பாண்டியனுக்கு எடுபுடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு பாத்தியா உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு ஏதாவது பிஸ்னஸ் வச்சு அதில் நீ இடத்துல இருந்திருப்ப. கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு மற்றவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருந்திருப்ப. ஆனால் நீ அவன் பேச்சை கேட்டதுனால இன்னைக்கு நடு தெருவில் நிற்கிறடா பழனி அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம பழனி இருந்துட்டு அண்ணே இதை பற்றி எதுவும் பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. ஏதோ அந்த கடையிலேயே 5ஓ 10ஓ வரும். அதை நீ திருடிட்டுன்னு சொல்லிட்டு உன் மேலே திருட்டு பட்டத்தை கட்டிட்டா நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே வாண்ணே நம்ம அந்த பாண்டி பரதேசி நாயே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும், உடனே நம்ம பழனி இருந்துட்டு தயவு செஞ்சு எனக்காக நான் சொல்கிறது கேளுங்க, யாருமே அங்கே போயிட்டு சண்டை போடாதீங்க ப்ளீஸ்ங்க, இதோட இது விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம அப்பத்தாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்ம பிள்ளைய மனசு கஷ்டத்தோடு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே அது ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சுத்தமாக வாடுறதுக்கே பிடிக்கலன்றது கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு பொய் பிடிச்சுள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இப்படி நம்ம வாழ்க்கை கெட்டுருச்சே. நம்ம வாழ்க்கை கெட்டதோட இப்போது பழனி மாமாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாலே பாவி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமா கடைக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே மயில், சரவணன், அதுக்கப்புறம் பாண்டியன், இவங்க 3 பேரும் போகிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே பழனி அந்த டெலிவரியெல்லாம் முடிச்சிடுறா அப்படின்னு சொல்லவும், சரவணன் இருந்துட்டு அப்பா என்னப்பா மாமா இங்கே இல்லைப்பா, மாமா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாவம் அந்த மனுஷன் எம்புட்டோ வேலை செஞ்சுருப்பாங்க, இந்த கடைக்காக உழைச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சுத்தமாக மனசில் வச்சுக்காம அவர் மேலே திருட்டு பட்டத்தை கட்டி அவரை வீட்டை விட்டே துரத்திட்டீங்க. அதுக்கு காரணமே இந்த மயில் தானே அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா திரும்பவும் அந்த பேச்சை எடுத்துடாதரா, நீ வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம மயிலோட அப்பாவுமே கடைக்கு வராங்க. மயிலோட அப்பாவை பார்த்ததுமே இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வேறு வழியே இல்லை, பல்ல கடிச்சிக்கிட்டு தான் அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன். சரி நம்ம இன்றைக்கி டெலிவரிக்கு போகவே வேண்டாம், ஒரு டெலிவரி கூட இன்றைக்கி பார்க்க வேண்டாம், இன்றைக்கி டெலிவரியும் சேர்த்து நாளைக்கே பார்த்துப்போம். இன்றைக்கி இந்த ரெண்டுங்களும் இந்த கடையில் என்ன பண்ணுதுங்க, என்னெல்லாம் திருட்டு வேலை பார்க்குதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மயில் இருந்துட்டு மாமா இன்றைக்கி 10 டெலிவரி இருக்குது மாமா, நீங்கள் டெலிவரிக்கு போகலையா அப்படின்னு சொல்லவும், ஏன் நான் போனதுக்கப்புறம் கடையில் உள்ள எல்லா பணத்தையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மளிகை பொருள் அது இதுன்னு எல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் மயில் இருந்துட்டு என்னம்மாம்மா இத்தனை டெலிவரி இருக்குது, அதுக்காக தான் கேட்டேன், நீங்கள் என்னன்னா அப்படியே ரொம்ப தான் அழட்டிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் கூட உள்ள அரிசி மூட்டை தூக்கிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு அப்பா அதை 10,000 மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல, அந்த 10,000 ரெடி பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா மயில் 10,000 ரூபாய்க்கு நான் எங்கேம்மா போகிறது, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும், அப்படி இருக்கிறப்போ எப்படிப்பா அந்த 10,000 நான் ரெடி பண்ண முடியும், வேணா சம்மந்தி பணத்தை நமக்கு ஏதாவது சம்பள பணம் கொடுத்தாங்க அப்படின்னா கூட 10,000 தான் அப்படியே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு என்னப்பா பேசுகிறீங்க, உங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா, 5,000மோ 6,000மோ தான் உங்களுக்கு சம்பளமே வரும், அந்த பணத்தை வச்சு எப்படிப்பா 10,000 ரூபாவை கொடுக்குவீங்க, இந்த பணம் அதாவது கணக்கு வழக்கில் அதாவது நேற்று அரிசி பார்த்த கணக்குலேயே பணம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு பழனி சித்தப்பா வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க, அதுவும் நம்மளால் தான், நீங்கள் கல்லாவிலேருந்து
பணத்தை எடுத்ததுனால தானே பழனி சித்தப்பாவுமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போது திரும்பவும் இந்த 10,000 நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயம், அதாவது நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்ற விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அம்புடுதான். கடையில் உள்ள அதாவது திருட்டு போன பணம் எல்லாத்தையுமே நம்ம தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அப்பா அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மயில், இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஏன்னா கல்லாவிலேருந்து பணத்தை எடுத்து பாண்டியன் மச்சான் இது சம்மந்திக்கிட்டே கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடியாவது பழனி சித்தப்பா கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதாக, இப்போது நம்ம மாதிரி தான் இருக்கும், இப்போது பணம் காணாமல் போச்சு அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இல்லைப்பா, இல்லை மயில், இந்த பணம் காணாமல் போனதுக்கு காரணம் உன் புருஷன் தான் சொல்லிடலாம். உன் புருஷன் தான் எடுத்தாரு அப்படின்னா உன் மாமனார் என்ன தான் சொல்லிட போகிறாரு, அப்படி நம்ம பையன் தானே எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுருவார்ல அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்த எல்லாமே நம்ம சரவணன் வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே நம்ம மயில் சொல்ல கேட்காம மயிலோட அப்பா கல்லாவிலேருந்து 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இப்போது இது எல்லாமே வீடியோ ஆதாரமாக இங்கே நம்ம சரவணன் கிட்ட சிக்கிக்கிச்சு. இப்போது கரெக்டான டைமுக்கு நம்ம சரவணன் வந்து நல்லா என்கிட்ட வசமாக மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மயிலுக்கு படப்படான்னு இருக்குது. உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் பேசல மாமா, நான் உண்மையாக தான் பேசுகிறேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டவும் அதை பார்த்த மயிலோட அப்பாவும் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஐயோ போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு சோழி, இனிமேல் நம்ம இந்த கடைக்கும் சரி வீட்டுக்கும் சரி போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக திருட்டு முழிக்கிறாங்க. என்னடி பயமாக இருக்கா, வரட்டும் என் அப்பா வரட்டும் அப்படின்ட்டு, என் அப்பா வரத்துக்கு முன்னாடி போலீஸை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி போலீஸுக்கிட்டுமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மயில் இருந்துட்டு, மாமா எதுக்காக போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் திருட்டு பசங்களை வெளியே விடலாமா, ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கணும், தண்டனை அனுபவிச்சா தானே அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டாங்க, அதனால தான் உங்கள் 2 பேரையும் நான் ஜெயிலுக்குள்ளே போட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டான டைமுக்கு நம்ம பாண்டியனுமே வந்துடுறாங்க. இங்கே மயிலை வந்து சரவணன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம பாண்டியன், டே சரவணா என்னடா கடையில் வச்சு மயிலை எதுக்காடா திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரவணனை திட்டுறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இங்கே நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் சொல்கிறேன்ப்பா இருப்பா, நான் சொல்கிறத விட உனக்கு வீடியோ ஆதாரமாக காட்டுறேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோவை எடுத்து காட்டவும் பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா பணம் காணாமல் போனதுக்கு காரணம் பழனி மாமா கிடையாது, இதோ இதுங்க நிற்கிதுங்களே இதுங்க 2ம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிறேன், ஆமாப்பா இப்போ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட்டு தான் ஆகணும், பழனி மாமா 30 வருஷமாக நம்ம கடைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க மேலே துளி கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, திருட்டு பட்டத்தை அவங்க மேலே கட்டி வீட்டை விட்டே துரத்திட்டீங்க, இப்போது இதுக்கு என்னப்பா சொல்ல போகிறீங்க, டேய் சரவணா என்னால் இதை ஜீர்ணிக்க கூட முடியலடா, பழனியை போய் சந்தேகப்பட்டுட்டேனே, பாவம் அவன் நம்ம குடும்பத்துக்காக எம்பூட்டோ வேலை செஞ்சுருக்கான், அவனை போயிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்பா மயில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தைரியமாக கடையிலையும் வீட்லேயும் ஜாலியாக இருக்கீங்கள, சி உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குப்பா, எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு நீங்கள் இன்னுமே பண்ணாத மாதிரி நல்லவங்க மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் போலீஸுமே வராங்க. டேய் சரவணா போலீஸ் வருதுடா, அப்பா நான் தான்ப்பா வர வச்சேன், டேய் எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இவங்க கடையில் திருடி இருக்காங்கப்பா, நம்ம இந்த 2 மாதமாக கடையில் ₹1 கூட லாபம் எடுக்கலப்பா, முதலுக்கே மோசன்ற மாதிரி தானே கடையோட நிலமை போய்கிட்டு இருக்கு, கடையில் நல்லா வியாபாரம் ஆகும் ஆனால் பணம் மட்டும் வராது, மொத்த பணத்தையும் இவங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டு களவாணியாக தானே எடுத்திருக்காங்க, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கப்பா, கடையில் திருடி இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க தான், இவங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போலீஸாக வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோட அப்பாவும் அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க.
இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு நீங்கள் என்னதான் பேச்சு பேசினாலும் இல்லை என் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாலுமே கண்டிப்பாக உங்களை யாரையுமே நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்போது உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு லாடம் கட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு பாண்டியன் காலில் விழுந்து சம்மந்தி தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, நான் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த நான் இங்கே எங்கேயுமே செய்ய மாட்டேன், மன்னிச்சிடுங்க சம்மந்தி, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க சம்மந்தி, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்ததுமே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்க 2 பேருமா சேர்ந்து எங்கள் கடையில் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரிங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலையும் மயிலோட அப்பாவையும் போலீஸ் ஜீப்பில் ஏற்றிடுறாங்க. மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ முடிஞ்சு, இனிமே நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது மயிலையும் மயிலோட அப்பாவையும் கூண்டில் போட்டுடுறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என் முகத்துலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து வந்துடுறாங்க. பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாண்டியன் கோமதி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவும் கோமதியும் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. டேய் சரவணா, அவங்க என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ எதுக்காகடா போலீஸ்கெல்லாம் கூப்பிட்டு அவங்கள போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்த, அதெல்லாம் தப்பு தானே, நம்ம குடும்பமானம் தானே காற்றுல பறக்கும், அது மட்டும் இல்லாமல் பக்கம் அக்கங்கிறவங்க எல்லாருமே நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்குவாங்கடா, உன் மருமக இப்படி ஸ்டேஷன் போயிட்டாடா, சொந்த கடையிலேயே திருடிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை தாண்டா அவமானமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா திருடினவங்க அவங்களே இந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க, நீ எதுக்காகம்மா கவலைப்படுற, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கம்மா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி அவங்க கடையில் உள்ள பணத்தை எடுத்திருக்காங்க, அந்த பழியை சுமந்துக்கிட்டு பழனி மாமாவும் அத்தையும் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க, தப்பு பண்ணாமல் அவங்க தண்டனை இருக்காங்க, தப்பு பண்ணவங்க மட்டும் ஏமா தண்டனை அனுபவிக்காமல் இருக்கணும், அதனால தான் நான் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன், அவங்க இப்போ ஜெயிலில் தாம்மா இருக்காங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நீ அவங்கள நினச்சி எதுக்காகவும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி